ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கான வீடியோல 2026ல ஒரு பக்கா கிரைம் த்ரில்லர் ஆக்ஷன் படமா ரிலீஸ் ஆன த ராக்கிங் க்ரூ படத்தோட முழு கதை விளக்கத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுலயும் படத்துல ரெண்டு ஹீரோ, ஒருத்தர் என்னடானா நம்ம 90s கிட்ஸோட ஃபேவரட்டா இருக்கக்கூடிய பட்டிஸ்டா, ரெண்டாவது ஆளு நம்ம அக்வாமேன் படங்கள்ல பார்த்த ஜேசன். இந்த காம்பினேஷனை பத்தி குறையா சொல்ல முடியும். இப்ப படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, அண்ணன் தம்பியா இருக்கக்கூடிய நம்ம கதையோட ஹீரோக்கள் சில வருஷங்களா ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கல. போதாத குறைக்கு 20 வருடங்களா இவங்களோட அப்பாவான வால்டர் பெத்த பிள்ளைங்க மேல ஒரு அக்கறையாவோ பாசமாவோ எதுவும் பேசினதும் கிடையாது. இப்ப ஏற்பட்ட நிலைமையில திடீர்னு அந்த அப்பங்கார வால்டர் இறந்து போயிட்டா அப்படிங்கிற செய்தி பசங்க 2 பேருக்கு தெரிய வருது. இது சாதாரணமான மரணமா, அப்படி இல்லன்னா எவனாவது ஒருத்தன் நைனாவை போட்டு தள்ளிட்டானா? இதை விசாரிக்கிறதுக்காக களத்துல இறங்கக்கூடிய நம்ம ஆளுங்க. இதுக்கப்புறம் நடக்கக்கூடியதுதான் இந்த படத்தோட மீதி கதை. உண்மையாவே நல்ல அருமையான கதை. அதுவும் இடையில ஒரு ஹெலிகாப்டர் ஆக்ஷன் சீன் வரும். ஆஹா, நல்லா மிரட்டி எடுத்துருப்பானுங்க. சரி, புகழ்ந்தது போதும். ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. உங்கோட்டு புள்ளியா நினைச்சு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அப்லோட் பண்ணும்போது நோட்டிபிகேஷன் டக்குனு உங்க செல்லுக்கு வரும். அப்புறம் நான் என்னோட அம்மா நேம்ல பிரேமா நேச்சுரல்ஸ் அப்படின்னு ஒரு பிராண்ட் ஆரம்பிச்சு இப்போதைக்கு ஹெர்பல் ஆயில சேல் பண்ணிட்டு இருக்கேன். எல்லா விதமான தலைமுடி பிரச்சனைகளுக்குமே நம்ம கிட்ட சொல்யூஷன் இருக்கு. நிறைய கஸ்டமர்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிட்டு ரிவ்யூஸும் கொடுத்திருக்காங்க. சோ வெயிட் பண்ணாம டக்குனு உங்களோட ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணுங்க. மீதி வேலையை நான் பாத்துக்கிறேன். கூடவே சின்ன வயசுல இருந்து பட்டிஸ்டாவோட பயங்கரமான ஃபேன்ல நானும் ஒருத்தன். சோ உங்கள யாராச்சும் 90s கிட்ஸா இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல 90s அப்படின்னு போடுங்க. 2Kனா 2Kன்னு போடுங்க. பார்க்கலாம் யார் அதிகமா இருக்காங்கன்னு. சரி, இப்ப அப்படியே கதைக்குள்ள போலாமா? இப்ப கதை ஆரம்பிக்க கூடியது ஹாங்காங்ல. இரவு நேரத்துல சைனீஸ் மக்கள் இந்த விளக்கு திருவிழா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு சில ஃபெஸ்டிவலை கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்ப இந்த கூட்டத்துக்கு மத்தியில வால்டர் அப்படிங்கிற ஒரு ஆளு கண்ணுல மரண பயத்தோட குறுக்க நெருக்க ஓடிட்டு இருக்காரு. இவர 2-3 பேர் நோட்ட வேற வர்றானுங்க. இருந்தாலும் அவங்க எல்லாரோட கண்ணையும் மண்ணை துவிட்டு கரெக்டா பக்கத்துல இருக்க ஒரு போஸ்ட் பாக்ஸுக்கு வந்தவரு உள்ள ஒரு கொரியரை மட்டும் போட்டுருவாரு. சரி, இதுக்கு மேல எங்க இருந்தா நமக்கு பஞ்சாயத்தா போயிடுன்னு மனுஷன் திபு திபுன்னு வெளியில ஓடும் போது கரெக்டா ஒரு கார் வந்து படார்னு மனுஷனை அடிச்சு தூக்குது. அவ்வளவுதான், சம்பவ இடத்துலயே அந்த ஆள் இறந்து போயிட்டாரு. இடிச்ச வண்டிக்காரன் கூட அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணல, அப்படியே கிளம்பிட்டான். இங்க கட் பண்ணா காலையில விடியுது. நம்ம கதையோட ஹீரோவான பட்டிஸ்டாவை காட்டுறாங்க. இறந்து போன வால்டர் இருக்கார் இல்லையா, அவரோட மூத்த புள்ள, அதாவது முதல் தாரத்து புள்ள. ஆமாங்க, அந்த சோடா புட்டி பயலுக்கு 2 பொண்டாட்டி. இவர் ஒரு ஸ்பெஷல் போர்ஸோட கமாண்டர். புதுசா வேலைக்காக வந்த பசங்களுக்கு தண்ணி கடியில எப்படி பிரீத்திங் கண்ட்ரோல்ல இருக்கணும்னு ஒன் பை ஒன்னா சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. ஆனா பாருங்க, ஒரு பயலால கூட மூச்சை கண்ட்ரோலுக்குள்ளேயே கொண்டு வர முடியல. புசு புசுன்னு நீந்தி மேல போயிடுவானுங்க. தலைவனுக்கு செம கோவம். இந்த பாருங்கடா, இந்த மாதிரிலாம் இருந்தீங்க கண்டிப்பா வேலைக்கு ஆகாது, ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு இருப்பாரு. அப்ப கரெக்டா உள்ள வந்த ஒரு சின்ன ஸ்டாஃப், சார் உங்களுக்கு ஒரு கால் வந்திருக்கு. அப்படியா, என் பொண்டாட்டியா இருப்பா, நான் அப்புறம் பேசிக்கிறேன். இல்ல சார், பண்ணது போலீஸ், உங்க அப்பா இறந்துட்டாருன்னு சொன்னாங்க. தலைவன் முகத்துல பெருசா ரியாக்ஷனே இல்ல. நேரா இந்த இடத்த விட்டு பக்கத்துல இருக்க இறந்து போன அப்பா உடம்ப பார்க்க வருவான். ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரலங்க. ஏன்னா 20 ஆண்டுகளாவே இந்த வால்டர் தான் பசங்க மேல எந்த ஒரு பாசமும் அக்கறையும் காட்டியிருக்க மாட்டான். தான் உண்டு தான் வேலை உண்டுனே வாழ்ந்திருப்பாரு. அப்பதான் பேச்சு வாக்கல, ஆமா என்ன இது ஹிட் அண்ட் ரன்னா? ஆமா சார், யாரோ ஒருத்தர் கார்ல இடிச்சிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. போலீஸும் இந்த கேஸ பெருசா கண்டுக்கல. ஃபைனல் ரிப்போர்ட் மட்டும் கிடைக்கிறதுக்கு 2 நாள் ஆகும். நாங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டு உங்களுக்கு கால் பண்றோம். கட் பண்ணா அடுத்த சீன்ல இப்ப ஹீரோ நேரா வீட்டுக்கு வந்திருக்கான். இவனுக்கு ஒரு அழகான மனைவி, முத்தான 2 பசங்களும் இருக்காங்க. குட்டி பொண்ணோட பேரு டீனா, பெரிய பையனோட பேரு பிரிட்டோ. அப்பதான் பேச்சு வாக்குல பொண்டாட்டியும், ஆமா என்னாச்சு, நீங்க மார்னிங்ல இருந்து ஒரு மாதிரி டல்லாவே இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல, போலீஸ் டீம்ல இருந்து கால் பண்ணாங்க, என் அப்பா இறந்து போயிட்டாரா. ஐயோ, என்னங்க சொல்றீங்க? பரவாயில்ல விடு, இதை நான் முன்னாடியே எதிர்பார்த்த ஒண்ணு. சரி, போனது போகட்டும். என்ன இருந்தாலும் உங்க அப்பா வச்சே, அவருக்கான இறுதி சடங்கு எல்லாம் நம்ம தான் பண்ணியாகணும். அப்புறம் லாஸ்டா உங்க தம்பிக்காரன் ஜான், அவங்கிட்ட நீங்க இத பத்தி சொன்னீங்களா? இப்போ வரைக்கும் இல்ல. அவன் சரியான அடங்காப்பிடாரி. இங்க வந்தான் வை மறுபடியும் பிரச்சனையை கொடுப்பான். யோ, நீயா பேசுற? என்ன இருந்தாலும் வால்டர் அவனுக்கும் அப்பா. நாம இந்த விஷயத்த சொல்லிதான் ஆகணும். அந்த பயபுள்ள பதிலே பேச மாட்டேங்கிறான். கட் பண்ணா சீன் அப்படியே நம்ம கதையோட 2வது ஹீரோ கிட்ட போகுது. ஏற்கனவே வால்டருக்கு 2 பொண்டாட்டின்னு சொல்லிருப்போம் இல்லையா, அந்த 2வது மனைவிக்கு பிறந்த பையன் தான் நம்மளோட ஜானி. பாத்தீங்களா, பையன் புஜிட்டிக்கா புல்லட்ல வந்துட்டு இருக்கான். நேரா வீட்டுக்கு வந்தா இவன் கேர்ள் ஃபிரெண்டு வேலண்டினா பெட்டி படுக்கையெல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு கிளம்பிட்டு இருக்கா. ஏ சொல்லும், என் புஷ்வானோ எங்க போறீங்க? உன் கூட என்னால குப்பை கொட்ட முடியாது, அதான் கிளம்பிட்டேன். ஐயோ, நான் இப்ப என்ன தப்பா பண்ணேன்? நான் ஒரு போலீஸ் அதிகாரிமா, என்ன பண்றது? டிபார்ட்மெண்ட்ல நிறைய வேலை கொடுக்குறாங்க, அதான் சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு வர முடியல. இல்ல நீ எனக்குன்னு எந்த ஒரு நேரத்தையும் ஒதுக்க மாட்டேங்கிற. இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமா?
தெரியுமே, புதன்கிழமை. அட பாவி, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள்ரா. ஐயோ, நான் எப்படி மறந்தேன். இவன் எப்பயுமே இந்த புள்ளைய ஜூசு அப்படின்னு செல்லமா கூப்பிடுவான். இப்ப மறுபடியும் அதே மாதிரி சொல்லி அந்த புள்ளைய சமாதானப்படுத்தலான்னு பாப்பான். பதிலுக்கு அவளும் கிட்ட வந்து மொச்சுக்குன்னு முத்தம் கொடுத்துட்டு சரி சமாதானம் ஆயிட்டான்னு பார்த்தா அதான் கிடையாது. ஓங்கி கண்ணத்திலேயே ஒரு அப்பு. நீ எல்லாம் திருந்த மாட்ட. நான் உன்கிட்ட போய் சொன்னேன். இன்னைக்கு பிறந்த நாளும் கிடையாது, புதன்கிழமையும் கிடையாது. போடா குடிகார பயலேன்னு கார் எடுத்துக்கிட்டு வேலண்டினா அங்க இருந்து கோவமா கிளம்பிட்டா. ஆக்சுவலா இவ ஒரு பேங்கோட பெரிய மேனேஜர். நேரம் போக அன்னைக்கு நைட் ஆகுது. கேர்ள் ஃபிரெண்ட் விட்டுட்டு போயிட்டாலேன்னு தலைவன் ஃபுல்லா சரக்கு போட்டுட்டு ஜூன்னு பாட்டு பாடி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் நேரத்துக்குன்னு இவனோட அண்ணன் பொண்டாட்டி கிட்ட இருந்து கால் வருது. எப்பா ஜானி, நான் தாப்பா உங்க அண்ணனோட மனைவி. இருந்துட்டு போங்க. பதுகின்னா என்ன மன்னிச்சுக்கப்பா. இவ்வளவு நாளா உங்ககிட்ட முன்ன பின்ன பேசுனது கூட கிடையாது. ஆனா இத சொல்லியே ஆகணும்ல, அதுக்காக தான் கால் பண்ணேன். உங்க அப்பா இறந்து போயிட்டாரு. பரவாயில்லையே, அந்த மனுஷன் இவ்வளவு நாளா உயிரோட யாருன்னா? ஜானி, உங்க 2 பேருக்கும் என்ன கோவம் இருந்தாலும் சரி, அவர் உங்களோட அப்பா. நீ உடனே ஹவாய்க்கு வந்தாகணும். ஆடா போமா, 1008 வேலை கிடக்கு எனக்கு. என் கேர்ள் ஃபிரெண்ட் வேற என்ன விட்டுட்டு போயிட்டா. ரொம்ப ஃபீலிங்கா இருக்குது. இந்த மாதிரி சொல்லிட்டு பையன் உச்சா போல மேல ரெஸ்ட் ரூம்க்கு வருவான். அப்ப திடீர்னு பின்பக்கத்துல இருந்து உள்ள வந்த 2 பேரு கழுத்துல படார்னு கத்திய வைக்கிறானுங்க. யோ, கத்திய கொஞ்சம் விளக்கியா, உச்சா வர மாட்டேங்குது. அப்ப அந்த கோட்டு போட்ட ஒருத்தன் லைட்டா சட்டைய விளக்குனா உள்ள டிராகனை டாட்டூவா போட்டு வச்சிருக்கான். இது என்னன்னு தெரியும்ல? ரொம்ப நல்லாவே தெரியுமே. எக்குசாவோட டீம் தானே? ஆமா, எங்க டீம்ல பகச்சுக்கிட்ட பால் உனக்கு கன்ஃபார்ம். சரி, நேரா விஷயத்துக்கு வர. உங்க அப்பங்கிட்ட இருந்து ஒரு கொரியர் வந்திருக்கும். அது எங்க? எங்க அப்பனா? யோ, என்னையா பேசிட்டு இருக்கீங்க? 20 வருஷமா அந்த ஆளுகிட்ட நான் பேசுறதும் கிடையாது, பார்த்ததும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவன் எதுக்கு எனக்கு கொரியர் பண்ண போறான்? அப்படி இப்படின்னு பேச்ச போட்ட நம்மால திடீர்னு ஆக்ஷன்ல இறங்கிட்டான். ஒருத்தன் என்னடானா கத்திய வச்சு கடவாயிலேயே உடப்பாக்குறான். இன்னொருத்தன் என்னடானா ஹீரோவுக்கு ஊம குத்தா குத்திட்டு இருக்கான். அப்ப நேரத்துக்குன்னு வெளியில இருந்து இன்னொருத்தன் கண்ணோட உள்ள வந்துட்டாங்க. ஏழை, இன்னைக்கு நீ செத்தரான்னு சொல்லிட்டு கதவையே உடைச்சிட்டு போய் கன் வச்சிருந்தான் பாத்தீங்களா, அந்த பயல செவுத்தோட வச்சு லாக் பண்ணிட்டான். பட்டார்னு மூஞ்சி மேலேயே அடி விழுது. இருந்தாலும் நம்ம தலைவன் அசர்ற மாதிரி இல்ல. வாங்கடா, எத்தனை பேரும் இருந்தாலும் பரவாயில்லன்னு அசால்ட்டா ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து பீர் எடுக்கிறான். அப்பதான் அங்க இருக்க டேபிள் கிட்ட அடியாளுங்க போற விஷயத்த கவனிக்கிறான். டேய், கிட்ட போகாதீங்கடா, அது எங்க அம்மாவோட அஸ்தி. இப்படி சொன்னதும் போதும் ரவுடி பயலுங்க வேணும்னே அதை தள்ளி விட்டுருவானுங்க. அவ்வளவுதாங்க, ஜானியால கோபத்தை கண்ட்ரோலே பண்ண முடியல. தக்காளி, இன்னைக்கு நீங்க செத்துக்கிடான்னு சொல்லிட்டு ஒருத்த வாயை பொளந்து டேபிள்ல வச்சு அழுத்திட்டு பின்பக்க கழுத்துல ஒரு குத்து. அவ்வளவுதான், ஒருத்தனோட பல்லு ஃபுல்லா காலி. 2வது ஆளோட காலை சொல்லட்டி பிடிச்சு செவுத்துல ஒரு அடி. அவன் கதை முடிஞ்சு. 3வது ஆளு பின்பக்கத்துல இருந்து ஒரு கைத்தை போட்டு நம்ம ஹீரோவை லாக் பண்ணுவான். இருந்தாலும் உடைஞ்சு போன ஜன்னல் கதவுல ஒரு கூர்மையான கட்டை இருக்கும். படார்னு அதில் இந்த பயல தள்ளி விட்டு லெப்ட் ரைட்னு கறக்குன்னு இழுப்பான். அவ்வளவுதான், அவன் கழுத்த இருந்து அங்கேயே 3வது ரவுடி பயலோட கதையும் முடிஞ்சு. இப்ப இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் நம்ம ஜானிக்கு நல்லாவே தெரியும், கண்டிப்பா தான் அப்பாவோட இறப்பு ஒரு சாதாரணமானது கிடையாது. இந்த எக்குசா குரூப்பை சேர்ந்த யாரோ ஒருத்தர் தான் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அப்பாவை வேணும்னே கொண்டிருக்காங்கிற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிட்டான். கட் பண்ணா சீன் அப்படியே ஹவாய்க்கு போகுது. நம்ம ஹீரோவோட டீம் இறந்து போன அப்பாவுக்காக இறுதி அஞ்சலி பண்றதுக்காக பக்கத்துல இருக்க பீச்சுக்கு வந்திருப்பாங்க. அப்பதான் யதார்த்தமா ஹீரோ திரும்பி பார்க்கும்போது அங்க ஃபுல்லாவே இந்த எக்குசா டீமை சேர்ந்த ஆளுங்க நடக்கிற விஷயங்களை தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்கானுங்க. குழம்பி போன பொண்டாட்டியும், ஏங்க யார் அவனுங்க, புதுசா இவ்வளவு பேர் வந்திருக்கானுங்க, யாருக்கு தெரியும், எங்க அப்பாவோட முன்னாள் எதிரிகளா கூட இருக்கலாம். ஆமா, அதுவும் உண்மையாதான் இருக்கும். ஏன்னா உங்க அப்பா ஒரு பிரைவேட் டிடெக்டிவ். இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஜானி வருவான். உண்மையை சொல்ல போனா ஜானிக்கு ஒரு கசின் கூட இருக்கா. ஓடி வந்து ஜானியை கட்டி பிடிக்க ஹீரோவுக்கு சந்தேகம். ஆமா, நான் உனக்கு கால் பண்ணல, அப்ப நீ தான் பண்ணியா? ஆமா, மன்னிச்சிருங்க, பட் நான் இதை பண்ணிதான் ஆகணும். விளங்குச்சு போன்னு ஹீரோ பெருமிச்சு விட வந்த ஜானி கிட்ட என்னோட பேரு லீலான்னு சொல்லிட்டு ஹீரோனும் இன்ட்ரோ ஆகுறாங்க. அதுலயும் குட்டி பொண்ணு டீனாவை பாருங்க. அங்கிள், நீங்க தான் என் சித்தப்பாவா? ஆமா, உங்களுக்கு என்ன விட தலைமுடி ரொம்ப அதிகமா இருக்கு. அது ஒண்ணும் இல்ல செல்லம், சித்தப்பா டெய்லி சரக்கடிப்பனா அதோட புரோட்டீன் தான் தலைக்கு ஏறிடுச்சு. அட போயா பைத்தியம்னு சின்ன பசங்களே ஹீரோவை கழுவி ஊத்துதுங்க. அப்ப உடனே ஹீரோயின் சிக்னல் கொடுக்க, எப்பா நான் தான் உனக்கு கால் பண்ணிருக்கணும், என்ன மன்னிச்சிருன்னு ஜானி கிட்ட ஹீரோ சொல்லுவாரு. பதிலுக்கு அவனை பாருங்க, இப்ப ஏதாவது சொன்னியா என்ன? என்னடா வாய்க்குள்ளேயே முடவிட்டு இருக்க? ஹீரோவுக்கு கடுப்பு தாங்கல. இன்னும் நீ திருந்தலடா, அப்படியே தான் இருக்க, உதவாக்கற. யோ, யார பார்த்து உதவாக்கறன்னு? இந்த பாரு, நான் போலீஸ் ஆபீசர், உன்னை பத்தி கேள்விப்பட்டேன். என்னப்பா ஒரு ஸ்பெஷல் போர்ஸோட கமாண்டரா இருக்கியாமே? பாவம் அந்த பயலுங்க, உனக்கு மண்டையில முடியலன்னு மட்டும் தான் தெரியும், மூளை இல்லங்கிறது எனக்கு தானே தெரியும். இந்த மாதிரி மாத்தி 2 பேரும் சண்டை போடுற மாதிரியே பேசிட்டு இருப்பானுங்க. அப்பதான் அந்த இடத்துக்கு இந்த ஹவாயோட கவர்னர் வராரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோவோட டீம் எல்லாமே ஒரு
ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. இதுல ஒருத்தர் தான் இந்த பீட்டர். இறந்து போன அப்பாவோட அஸ்திய முறைப்படி கடல்ல கரைச்சிட்டு நேரா இப்ப ஹீரோவோட வீட்டுக்கு வராங்க. எல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப உடனே ஹீரோயினும், ஜானி நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லுவாங்க. ஹலோ, நான் இங்க வந்தது உங்களுக்காக மட்டும் இல்ல, வால்டரோட கொலைய பத்தி விசாரிக்கிறதுக்காகவும் தான். எது கொலையா? என்னடா மறுபடியும் முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? டே மொட்டை, நான் ஒன்னும் சும்மா சொல்லல. ஒக்லஹோமால என் வீட்டுக்கே வந்து எக்குசாவோட ஆளுங்க என்ன அட்டாக் பண்ணாங்க. அதுவும் வால்டர் பத்தியும் என்கிட்ட பேசினாங்க. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், கண்டிப்பா இது வெறும் ஆக்சிடென்ட் கிடையாது, ஒரு கொலையா தான் இருக்கும். இல்ல இல்ல, நீ ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நீ முதல்ல ஊருக்கு கிளம்பு, மறுபடியும் ஏதாவது பிரச்சனை கொடுக்கலான்னு பாக்காத. தோடா, நான் உன்னை உதவிக்காக கூப்பிடுவேன்னு நினைக்கிறியா? கிடையவே கிடையாது. என் அம்மா இறந்து போனப்ப கூட நீ என் கூட துணையா இல்லையே. எவனோ ஒருத்தன் ரோட்ல எங்க அம்மாவை கொலை பண்ணிட்டு போனா. அதை பத்தி என்னால இப்பவும் மறக்க முடியல. ஜானி என் கூட வா, உன்கிட்ட ஒண்ணு பேசி ஆகணும்னு. தனியா வந்த 2 பேருமே, ஜானி நீங்க இருக்க வேணாம், தேவையில்லாத விஷயத்துல தலைய விட்டு எங்களையும் பிரச்சனைக்குள்ள மாட்ட வைக்காத. ஆமா, 20 வருஷமா வால்டர் கிட்ட நீ பேசுனது கூட இல்ல. அப்படி இருக்கும்போது என்னடா திடீர் பாசம்? டே மொட்டை, அந்த ஈர வெங்காயத்துக்கெல்லாம் உன்கிட்ட பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. கண்டிப்பா உதவிக்காக உன்னையும் கூப்பிட மாட்டேன். ஏன்னா உன் நேவி வேலைக்கு ஆபத்து வந்துரும்ல. இறந்து போன வால்டர் பத்தி உனக்கு எந்த கவலையும் இல்ல. எங்க அம்மா இறந்து போனப்ப என்ன அம்போடு விட்ட மாதிரி. எனக்கு புரியாத ஒண்ணு என்னன்னா, வாழ்க்கையில ஒரு முறையாச்சும் நான் சொல்றதை நீ நம்பவே மாட்டல. சர்தான் போடா, நானே இந்த வேலையை தனியா பாத்துக்கிறேன்னு ஜானி கடுப்பாயிட்டு நேரா பாருக்கு வந்துட்டான். ஜம்முன்னு சரக்கு போற நேரம் பார்த்து மூஞ்சில மார்க்கோட பாண்டா பையன் ஒருத்தன் முன்னாடி வந்து நிக்கிறான். ஐ குண்டுமாமா, நீ இன்னும் சாகலையா? பரவாயில்லையே, மூஞ்சில நான் போட்ட மார்க்க மறுபடியும் சரி பண்ணிட்டானுங்க போல. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே சடனா ஜானிக்கு தலை சுத்துது. சொல்ல போனா பையன் அங்கேயே பயங்கிட்டான். கண்ண முடிச்சு பார்த்தா இவனை கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க. முன்னாடி ஒரு தாடிக்கார வேற. ஆக்சுவலா இவனோட பேரு கே. இந்த ஹாங்காங்ல பையன் ஒரு பெரிய கேங்ஸ்டர் தான். அப்ப உடனே ஜானியும், யோ தாடி, நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா? வயசாகி மேல போயிருப்பான்னு நினைச்சேன். கவலைப்படாத ஜானி, உன் கதையை முடிக்காம நான் சாக மாட்டேன். ஞாபகம் இருக்கு, கடைசியா நீங்க இருக்கும்போது என் ஆளுங்க கூட எவ்வளவு பிரச்சனைகளை உருவாக்குன. எந்த தைரியத்துல மறுபடியும் நீ திரும்ப ஊருக்கு வந்திருக்க? ஓ, உன் அண்ணன் உன்னை பாதுகாப்பான்னு நினைக்கிறியா? அவனால எங்களை எதுவும் பண்ண முடியாத. சரி போனது போகட்டும், உனக்கு இதான் கடைசி வார்னிங். இன்னும் கொஞ்ச நாள்ல நீ இந்த இடத்த விட்டு கிளம்புற. உடனே ஜானியும், நீ தானே எங்க அம்மாவை கொன்ன? சிரிச்சுக்கிட்டே தாடிக்காரனும், ஒருவேளை இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம்னு சொல்லுவான். எப்ப பாரு இந்த கே இதே பதில தான் சொல்லுவான். சோ ஜானிக்கு இங்கதான் சந்தேகமும் உருவாச்சு. நினைச்சு பாருங்க, ஒருவேளை இந்த கே தான் ஜானியோட அம்மாவை கொண்டிருந்தா அப்படின்னா இவனையும் விட்டு வைக்கணுங்கிற அவசியம் கிடையாதுல்ல. இப்ப கூட குத்தி போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா அதை பண்ணல அப்படின்னா கண்டிப்பா இவன் அந்த அம்மாவோட இறப்புக்கு காரணம் கிடையாது. அதை ஜானியும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். அப்ப அந்த கே கையில ஒரு கத்தி எடுத்து ஜானியோட கழுத்துல கே அப்படிங்கிற மாதிரி ஒரு மார்க்க போடுவான். நீ இங்க இருக்க வரைக்கும் இந்த அடையாளம் என் ஆளுங்க கிட்ட இருந்து உன்னை பாதுகாக்கும். கூடிய சீக்கிரம் பெட்டி படுக்கையெல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்புன ஒரு வார்னிங் கொடுத்து ஜானி அனுப்பி வைக்கிறாங்க. கண்ணு முடிச்சா பையன் ஒரு பீச்ல கிடக்குறான். கட் பண்ணா இதே டைம்ல அப்பாவோட கேஸ் எடுத்து விசாரிக்க கூடிய மைக்கேல் அப்படிங்கிற ஆளை பாக்குறதுக்காக ஹீரோ வந்திருப்பாரு. சரி, அப்பாவோட இறப்பு உண்மையாவே ஒரு நார்மல் ஹிட் அண்ட் ரன் கேஸா? ஆமா, போலீஸ் தான் உங்ககிட்ட சொல்லிருப்பாங்களே. சொன்னாங்க. இருந்தாலும் ஒருவேளை இது கொலையா இருக்குமோன்னு எனக்கும் சந்தேகமா இருக்கு. கிரைம் சீனை பார்த்த யாராவது இருக்காங்களா? எப்பா, அந்த ஏரியாவே சைனீஸோட ஏரியா. நேரத்துக்குன்னு அங்க இருந்த எந்த ஒரு கேமராக்களும் ரெக்கார்ட் ஆகல. யாரும் இந்த இன்சிடென்ட்டையும் பார்க்கல. சிரிச்சுக்கிட்டே ஹீரோவும், என்ன சார், ஒரு கொலையை பண்றதுக்கு பக்காவா எல்லா பொருத்தமும் இருக்கு, இருந்தாலும் இத ஒரு விபத்துன்னு சொல்றீங்க? உடனே கடுப்பான மைக்கேலும், இந்த பாரு, தேவையில்லாத விஷயத்துல தலையை விட்டு உன் குடும்பத்தை இழந்துராத. காட்டுத்தனமான பசியோட இருக்கக்கூடிய ஒரு கரடி கிட்ட நீ போனா என்ன ஆகும் தெரியும்ல? சிரிச்சுக்கிட்ட ஹீரோவும், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லவா? அந்த கரடியே நான் தான். பரவாயில்ல, இந்த வேலையை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சிரிச்சபடியே ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் போலீஸ் டீம் கிட்ட பேசி வால்டர் சாகும் போது அவர் உடம்புல இருந்த திங்ஸ் இருந்திருக்கும்ல, அதுல என்னெல்லாம் இருக்குன்னு ஒன் பை ஒன்னா செக் பண்ணி பாக்குறான். அப்பதான் பர்ஸ்குள்ள ஒரு சின்ன துண்டு சீட் இருக்கு. அதுல நிறைய காம்பினேஷன்ல வித்தியாசமான லெட்டர்ஸ் இருக்கு. கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல ஜானி வால்டர் குடியிருந்த வீட்டுக்கு வந்திருப்பான். ஆனா உள்ள செக் பண்ணி பார்த்தா அந்த இடமே கந்தரகுலமா சதுரி கிடக்கு. முக்கியமா டிராக்குள்ள இன்னும் இந்த வால்டர் யூஸ் பண்ண கன் இருக்கு. அப்படின்னா வந்த கிரிமினல்ஸ்க்கு இந்த கன் எல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இதை தாண்டி வேற ஏதோ ஒன்ன தேடிதான் இங்க வந்திருக்காங்கன்னு ரொம்ப நல்லாவே தெரியுது. அப்ப சடனா யாரோ ஒருத்தர் கதவை திறக்கக்கூடிய சத்தம் கேக்குது. சந்தேகம் வராத மாதிரி ஜானியும் அங்க இருக்க கபோர்டுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுப்பான். வந்தது ஒரு மொட்டை பையன். அவசர அவசரமா அங்க இருக்க டிராவை செக் பண்ணிட்டு இருக்கான். படார்னு ஜானி வெளியில வந்ததும் போதும் குடு குடுன்னு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அதுவும் சாதாரணமா கிடையாதுங்க. அங்க பாருங்க, மொட்டை மாடி ரூஃப்னு ஜாக்கி ஜானுக்கு தம்பி மாதிரி குட்டி கரணம்லாம் அடிச்சு ஓடிட்டு இருக்காங்க. ஏலே உருண்ட ஜாக்கி ஜானு, நீ கையில மாட்டின தக்காளி உனக்கு ஆப்பு கன்ஃபார்ம்னு திபு திபுன்னு ஜானியும் பின்னாடியே ஓடிட்டு இருக்கான். அசந்த நேரத்துல படார்னு மொட்டை பையனுக்கு முன்னாடி வந்து ஒரு குத்து. அவ்வளவுதான், அந்த பயலோட மூக்கே உடைஞ்சு போச்சு. அவன் யாரு, எதுக்காக என்ன பார்த்து பயந்து ஓடுன? முக்கியமா வால்டர் வீட்டுக்கு எதுக்காக வந்த? எப்பா, நான் வால்டருக்காக வேலை பாக்குறவன். சொல்ல போனா அவரு எனக்கு அப்பா மாதிரி. இமெயில்ஸ பாக்குறத சின்ன சின்ன ஹேக்கிங் வேலையெல்லாம் நான் தான் பண்ணி கொடுப்பேன். ஆமா, நீ யாரு? என் பேரு
ஜானி, ஓ உங்க அப்பாவோட 2வது பையன்ல, அதெல்லாம் தேவையில்லாத வேலை. இந்த பாரு, வால்டரை கொன்னது யாருன்னு உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருக்கா? இல்லையே, உங்க அப்பா ஊர்ல ஒருத்தண்ட பஞ்சாயத்து வச்சா பரவாயில்ல, ஊரு ஃபுல்லா பஞ்சாயத்து மட்டும்தான் வச்சிருக்கான். சரி, லாஸ்டா நீ என்ன வேலை பார்த்துட்டு இருந்த? அதுவா, ஒரு பெரிய கேட்டரிங் கம்பெனில வேலை பார்த்தேன். அப்படியா, எதுக்காக அங்க போன? எனக்கு அதெல்லாம் தெரியாது, ரெகுலரா அங்க வேலைக்கு போன்னு சொன்னாரு, அதை மட்டும் தான் நான் பண்ணேன். சரிடா, உன் பேர் என்னன்னு கேட்டா பீக்கா அப்படிங்கிறான். இப்ப இவங்க பேசக்கூடிய இதே டைம்ல நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் இப்ப நேரா வால்டர் இறந்து போன அந்த இடத்துக்கு வந்திருக்கான். முதல்ல தரையில இருக்க டயர் மார்க்ஸ பார்த்தவன் சுத்தி முத்தி கேமராக்கள் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கும்போது பக்கத்திலேயே 2 கேமராக்கள் வச்சு ஒரு கடை இருக்கு. ஆக்சுவலா இது ஒரு பலான கடை. உள்ள வந்தவன் அங்க இருக்க ஆள்கிட்ட, இந்த பாரு, எனக்கு கேமரால இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ பார்த்தாகணும், இந்த பணத்தை வச்சுக்க. தோடா, பணத்துக்கெல்லாம் இங்க மதிப்பு கிடையாது, முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பு. அட என்னப்பா, அமைதியா பஞ்சாயத்தை முடிக்கலான்னு பார்த்தா கேட்க மாட்டீங்க போலயே. சரி, சண்டை ஆரம்பிக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு இந்த பக்கத்துல ஹீரோ சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு. அதே டைம்ல திரும்ப வால்டர் ரூமுக்கு வந்த ஜானி எதிர்த்து அங்க இருக்கக்கூடிய சர்ஃபிங் போர்டை பார்க்கும்போது, ஆமா வால்டர் சர்ஃபிங் பண்ண வரா என்ன? இல்லையே, அவருக்கு கால்ல அடிபட்டிருக்கு, கண்டிப்பா சர்ஃபிங் எல்லாம் பண்ண மாட்டாரு. அப்புறம் எதுக்காக சர்ஃபிங் போர்டு இங்க இருக்கு? முக்கியமா அதுல இருக்க பிளேடு வேற திரும்பி இருக்கு. ஒரு சந்தேகத்துல சர்ஃபிங் போர்டை போய் செக் பண்ணும்போது படார்னு உள்ள வந்து ஒரு துண்டு சீட்டு வெளியில விழுது. பிரிச்சு பார்த்தா அது ஒரு மேப். உடனே சந்தேகத்துல தான் கசனுக்கு கால் பண்ணவன், எனக்கு உன்னோட உதவி தேவை. ஆக்சுவலி நான் வால்டரோட ரூமுக்கு வந்து செக் பண்ணி பார்த்தேன், அப்ப எனக்கு ஒரு சின்ன மேப் கிடைச்சது, ஆனா அது என்ன லொகேஷனுங்கிறத என்னால கண்டுபிடிக்க முடியல. ஜானி, அந்த மேப்ல 12 டிஜிட்ல ஒரு சில நம்பர்ஸ் இருக்கும், அதை மட்டும் எனக்கு அனுப்பு, நான் மீதி வேலையை பாத்துக்கிறேன். இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் படார்னு கதவை திறக்கிறாங்க. பயத்துல ஜானியும் கண் எடுக்கிறான். அப்பதான் தெரியுது வந்தது நம்ம ஹீரோ. அட பாவி மொட்டை, இன்னொரு ட்ரிகர் அழுத்தி இருந்த அல்பாய்ஸ்லி மேல போயிருப்ப. சேம் டு யூ. இந்த வால்டர் இறந்து போன இடத்துல இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ ரொம்ப அன்பா பேசி வாங்கிட்டு வந்துட்டேன், உள்ள என்ன இருக்குன்னு பாரு. பிளே பண்ணி பார்த்தா ஒரு ப்ளூ கலர் வேன், நம்பர் பிளேட் கூட இல்லாம வால்டரை இடிச்சு தள்ளிட்டு இறங்கி என்னாச்சுன்னு கூட பார்க்காம அந்த இடத்த விட்டு படு வேகத்துல கிளம்பி இருக்கு. சோ ஹீரோவுக்கு கண்டிப்பா இது ஒரு கொலையாத்தான் இருக்குங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், இந்த மொட்டை பையன் யாரா அவன்? இவனோட பேரு பீக்கா, வால்டருக்காக வேலை பார்த்திருக்கான், இனிமே நமக்காக வேலை பார்ப்பான். ஆக்சுவலா சம்பந்தமே இல்லாம இவன் ஒரு கேட்டரிங் கம்பெனில வேலை பார்த்திருக்கான். அங்கதான் வால்டர் ஏதோ ஒரு விஷயத்த ட்ரை பண்ணிருக்காருன்னு தோணுது. டே பீக்கா, இனிமே நான் சொல்ற வரைக்கும் அந்த கேட்டரிங் கம்பெனிலேயே தொடர்ந்து வேலை பாரு. இந்த மாதிரி பேசிட்டு ஜானியும் ஹீரோவும் அந்த இடத்த விட்டு கிளம்பும் போது சடனா ரைட் சைட்ல இருந்து ஒரு கார் படு வேகத்துல வந்து இவனுங்க காரை இடிக்குது. அதோட விடலையே, மறுபக்கத்துல இருந்து இன்னொரு கார் வந்து படார்னு இடிக்குது. போதாத குறைக்கு வண்டிக்குள்ள இருக்க ரவுடி பையலுங்க கன்னை வச்சு காரையே பதம் பாக்குறானுங்க. ஏதோ சல்லட மாதிரி வண்டி ஃபுல்லா ஓட்டையா விழுந்துட்டு இருக்கு. ஜானி ஒரு பக்கத்துல ஜம்ப் அடிச்சு வெளியில வந்துட்டான். ஆனா ஹீரோ மட்டும் தமத்துண்டு பிஸ்டலை வச்சு வெளியில வரக்கூடிய கிரிமினல்ஸ நெத்தி பொடலையே சுட்டு போட்டு தள்ளிட்டு இருக்கான். பிரச்சனை என்னன்னா, அந்த பயலங்களோட காரு புல்லட் ப்ரூஃப். ஒரு கட்டத்துல வண்டியை விட்டு வெளியில வந்த ஹீரோ கிரிமினல்ஸோட வண்டியில ஏறி கண்ணாடியை பார்த்து சரமரியா சுட ஆரம்பிக்கிறாரு. இத வெளியில இருந்து பாக்குற ஜானியும், டே மொட்டை, கீழே குதி குதின்னு கத்துறான். என்ன ஏதுன்னு புரியாம ஹீரோ குழம்பி போயிருப்பான். அப்ப இந்த ஜானியை பாருங்க, கரெக்டா அந்த கிரிமினல்ஸோட கார் டேங்க பார்த்து டப்புன்னு சுட்டுருவான். அவ்வளவுதாங்க, வெடிச்ச வேகத்துக்கு படார்னு பறந்து போய் நம்ம ஹீரோவோட கார் மேலேயே தொப்புன்னு விழுது. அட பாவி, என் டிபார்ட்மெண்ட் காரையே குளுத்திட்டல. எப்பா, நான் எதுவும் பண்ணலப்பா, நான் அவங்களோட காரை தான் சுட்டேன், பறந்து போய் உன் கார்ல விழுன்னு நான் என்ன கனவா கண்டேன்? சரி சரி, நீ பார்த்து பத்திரமா வீட்டுக்கு வா, போலீஸ்க்கு கால் பண்ணி நானே இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன்னு குடு குடுன்னு ஜானி அந்த இடத்த விட்டு ஓடிய போயிட்டான். அடுத்த சீன்லயே போலீஸ்கார ஹெட் நம்ம ஆளுங்க 2 பேரையும் கூப்பிட்டு, என்ன வேலைடா பாத்திருக்கீங்க நீங்க? நான் ஜானி, இதுக்கு முன்னாடி நீ இவ்வளவு சேட்டையை கொடுத்தேன்னு எனக்கு தெரியும், ஆனா திரும்ப வந்ததும் போதும் ஊருக்குள்ள ஒரு பெரிய கலவரத்தை பண்ணிருக்கீங்க. நீங்க பண்ண சம்பவங்கள் எல்லாமே சிசிடிவி கேமராக்கள்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. அது எப்படி சார்? வால்டர் இறந்து போன இடத்துல எதுவும் ரெக்கார்ட் ஆகல, ஆனா நாங்க இருந்த இடத்துல இருந்தது மட்டும் ரெக்கார்ட் ஆயிருக்கா? முதல்ல இந்த வீடியோ ஃபுட்டேஜ் பாருங்க. வால்டர் சாதாரணமா இறந்து போகல, அது திட்டமிட்ட கொலை. பிரச்சனை அது மட்டும் கிடையாது, யக்குசாவோட டீமை சேர்ந்தவங்க தேடி வந்து எங்களை அட்டாக் பண்ணாங்க, நாங்க அதுக்கப்புறம் தான் அட்டாக் பண்ணோம். அப்படி பார்த்தா இது ஒரு சேஃப்டி புரோட்டோகால். நீ என்ன வேணா சொல்லுப்பா, ஆனா இந்த ஜானி இருக்கானே, நீ நினைக்கிற மாதிரி இவன் போலீஸ்காரன் கிடையாது. இவன் பண்ண ஒரு பெரிய தப்புக்காக சம்பளம் கொடுத்து கொஞ்ச நாளைக்கு வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க. வால்டர் கேஸ நான் பாத்துக்கிறேன், நீங்க மூடிக்கிட்டு உங்க வேலையை பாருங்க. அதுக்கப்புறம் நேரா இந்த இடத்த விட்டு 2 பேரும் வீட்டுக்கு வந்தா அங்க ஏற்கனவே கசன் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஜானி, நீ அனுப்புனா அந்த நம்பர்ஸ் நான் செக் பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலா அந்த இடம் இங்க இருந்து வடக்கு திசையில இருக்கு. முக்கியமா ராபின் ஷான் சொல்லப்படக்கூடிய ஒரு பெரிய பணக்காரன் தான் அந்த இடத்த வாங்கியிருக்கான். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் உனக்கு கிடைச்சது மேப் கிடையாது, ஒரு கட்டடத்தை கட்டுறதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன்
பியூட்டிஷியன் மாடல். உடனே ஹீரோவும் எப்பா எனக்கு தெரிஞ்சு கசினோ கட்ட போறாங்கன்னு நினைக்கிறேன், என்னையா சொல்ற, அது எப்படி உனக்கு தெரியும் கேட்டா, நல்லா படுறா முட்டா பீஸ், பேக் சைடுலயே கசினோன்னு சீல் இருக்கு. அட ஆமால, இத பாக்க மறந்துட்டேன். சரி இப்ப எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு, மீதி வேலையை காலைல பாத்துக்கலாம், நான் உடனே ஹோட்டலுக்கு போறேன்னு சொன்னா கசினை பாருங்களேன். எப்பா ஹீரோ என்ன அமைதியா இருக்கீங்க, நைட்டு ஜானி இங்கேயே தங்கட்டும், என்ன உங்களுக்கு ஓகே தானே? ஆமா ஆமா தூங்கட்டும், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு வேண்டாம் வெறுப்பா பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஜானியும் நல்லா தூங்கி போயிடுவான். கண்ண முழிச்சு பார்த்தா திடீர்னு அந்த குட்டி பொண்ணு டீனா இருக்கா இல்லையா, அவ ஜானியோட தலைமுடிய பின்னி விளையாடிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த ராபின் ஷா கேசினோ கட்ட போறேன்னு சொல்லிருப்பான்ல, ஆக்சுவலா அது இந்த ஹவாயில ரொம்ப இல்லீகல். சோ அதுக்காகவே இவன் எங்க அந்த பில்டிங்க கட்ட போறான்னு பாக்குறதுக்காக அண்ணன் தம்பி 2 பேரும் கிளம்புறானுங்க. அதுலயும் ஹீரோவுக்கு வால்டர் யூஸ் பண்ண ஒரு பழைய புல்லட்டை கொடுத்துட்டானுங்க. நேரா லொகேஷனுக்கு வந்து பார்த்தா அங்க ஒரு சில பழங்குடி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. டே ஜானி என்னடா இது, கரெக்டான லொகேஷனுக்கு தான் வந்தியா? எப்பா நீயே மேப்ல பாருப்பா, லொகேஷன் கரெக்ட், ஆனா இவங்க தான் யாருன்னு தெரியல. உடனே அப்போ ஒரு லேடி உள்ள வராங்க. ஆமா நீங்க யாரு, இந்த இடம் யாருக்கு சொந்தம்னு கேட்டா, இந்த இடம் எல்லாருக்கும் சொந்தம், ஏன் உங்களுக்கும் சொந்தங்கிறாங்க. இன்னும் தெளிவா சொல்லணும்னா இவங்க மோக்கோன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பழங்குடி கிராம மக்கள். இந்த இடமும் இதை சுத்தி இருக்கக்கூடிய காடும் தான் இவங்களுக்கு வீடு. நிறைய பேரு எங்களை இந்த இடத்தை விட்டு துரத்த ட்ரை பண்ணாங்க, ஆனா எங்க கிட்ட எமர்ஜென்சி அலாம் இருக்கு, யாராவது இந்த இடத்துக்குள்ள அத்துமீறி வந்தாங்க அப்படின்னா உடனே அதை ஆன் பண்ணி வச்சிருவோம். இவங்க பேசின விஷயத்தெல்லாம் கேட்ட ஹீரோவும் ஏப்பா இந்த இடத்துலயே அந்த பயலுங்க கேசினோ கட்ட போறானுங்கன்னு 2 பேரும் புலம்பிட்டு இருக்க நேரம் பார்த்த பீகா கிட்ட இருந்து ஒரு கால் வருது. சரின்னு நேரா பக்கத்துல இருக்க ஒரு பீச் கிட்ட வந்து பார்த்தா அங்க இந்த போலீஸ்கார மைக்கேல் நிக்கிறாரு. வாங்கடா பசங்களா, நீங்க கேட்டீங்களே ப்ளூ கலர் வேன், அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், கடலுக்குள்ளதான் கிடந்துச்சு, ஆனா உள்ள அடையாளம் தெரியாத ஒருத்தன் இறந்து போயிருக்கான். என்னால கரெக்டா இந்த ப்ளூ வேன் யாரோடது அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியல, ஆனா ஒட்டுமொத்த ஹவாயிலையும் இந்த வேனை யார் வாங்கினாங்களோ அவங்களோட நம்பர்ஸ கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். தோ அதுக்கான லிஸ்டும் என்கிட்ட தான் இருக்கு. அப்படியா, இங்க கொடுங்கன்னு இவன் அந்த பேப்பரை வாங்கி படிக்கும் போது மைக்கேல் படார்னு அந்த பேப்பரை வாங்கிட்டாரு. நீ ஒரு போலீஸே கிடையாது, உனக்கு எதுக்குடா நான் கொடுக்கணும், மூடிட்டு வா வேலையை பாரு, நான் இந்த கேஸ பாத்துக்கிறேன்னு 2 பேரையும் அனுப்பி வச்சுட்டாங்க. அதே டைம்ல பீக்காவும் நான் வேலை பாக்குற கேட்டரிங் கம்பெனி, நீங்க சொன்ன அந்த ராபின் ஷா இருக்கான்ல அவனோட இடத்துல ஒரு பெரிய பார்ட்டிக்கு போறோம், வேணும்னா வாங்கல, நம்ம ஒன்னா ஜாலியா போயிட்டு வரலான்னு சர்வர் காஸ்டியூம் கொடுத்த ஜானி அப்புறம் ஹீரோவை பீக்கா எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாம டைரக்டா உள்ள கூட்டிட்டு வந்துட்டான். உண்மையை சொல்ல போனா இந்த பார்ட்டி பணத்தை கொடுக்கக்கூடிய டோனர்ஸ் இருப்பாங்கல்ல அவங்களுக்காக ரெடி பண்ணது. சந்தேகம் வராத மாதிரி ராபின் ஷா கிட்ட பேசி வால்டர் மரணத்துக்கு யாரு காரணம்னு விசாரிக்கிறது தான் இவங்களோட பிளானா இருந்திருக்கும். ஆனா ஜானி வந்த வேலையை மறந்துட்டு அவ பின்னாடியே துரத்தி வந்து அந்த புள்ளை கிட்ட ஜொல்லு வலிச்சிட்டு இருக்கான். பதிலுக்கு அவளும் என்னோட பேரு மோனிகான்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் ஆகுறா. ஒரு சந்தேகத்துல சிரிச்சுக்கிட்டே, ஆமா இங்க இருக்க எல்லாரையும் பார்த்துட்டு அப்படியே உங்களை பார்த்தா இந்த இடத்துக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாத மாதிரி இருக்கு, எப்படி இந்த இடத்துக்குள்ள வந்தீங்கன்னு கேட்டா அது ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது, என்னோட அப்பா பேரு வால்டர். மோனிகாவுக்கு பேரை கேட்டதுமே ஷாக்கு. எப்பா உங்க அப்பாவை எனக்கு நல்லா தெரியும்பா, உன் பேரு ஜானி, உனக்கு மொட்டை போட்ட ஒரு அண்ணா இருக்கால, அப்படின்னா உனக்கு எங்க அப்பா வால்டரை தெரியுமா? ரொம்ப நல்லாவே தெரியும், அவரை வேலைக்கு வச்சவளே நான் தான், உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், ராபின் ஷா தான் என்னோட புருஷன், எங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆக போகுது, இருந்தாலும் என் புருஷன் இல்லீகலா யாரு கூடயோ கனெக்ஷன்ல இருக்காரோன்னு எனக்கு ஒரு டவுட், அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் உங்க அப்பா கிட்ட வேலையை கொடுத்தேன். அதுக்கப்புறம் பீகாவையும் கேட்டரிங் கம்பெனி மூலமா ராபின் ஷாவோட இடத்துக்குள்ள உங்க அப்பா கொண்டு வந்தாரு. ஓ இவ்வளவு இருக்கான்னு ஜானி ஒரு பக்கத்துல வாயை பொழுகிறான். இந்த பக்கத்துல நம்ம மொட்டை மாமா சைனாக்கார ஒருத்தன் வேணும்னே நம்ம மொட்டையை பார்த்துட்டு, ஆமா உன்னை பார்க்கவே சந்தேகமா இருக்கு, நீ என்ன போலீஸ்காரனா? சேச்சே அப்படிலாம் கிடையாது, நான் ஒரு நேவி ஆபீசர். தோடா நேவி ஆபீசருக்கு இங்க என்ன வேலை? பெருசா ஒண்ணும் இல்ல, நீ எக்குசாவோட டீமை சேர்ந்த ஆள் தானே, என் அப்பாவை யாரோ ஒரு சிலர் கொண்டுட்டாங்க, ப்ளூ கலர் வேன்ல தப்பிச்சும் போயிட்டாங்க, அத பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். சிரிச்சுக்கிட்டே அந்த சைனா பேசும், நீ ஒரு தப்பான இடத்துக்கு வந்திருக்க, உனக்கு ஒரு குட்டி கதை சொல்லவா? தவக்கலைங்க பொதுவா லெஃப்ட் ரைட்னு 2 பக்கமும் பார்த்து ரோட கிராஸ் பண்ணாது, அப்படி பண்ணும்போது வேன்லயோ கார்லயோ அடிபட்டு சாகத்தான் வேணும். உங்க அப்பாவும் ஒரு தவளை மாதிரி, இந்த விஷயத்த இதோட முடிச்சிரு, அப்படி இல்ல அண்ணன் தம்பி 2 பேருக்கும் பாடையை கட்டிட்டு போயிட்டே இருப்போம். அதே டைம்ல ஜானி கிட்ட அந்த மோனிகா இந்த மாதிரி நான் வைக்கி பில்டிங்ல இருக்கேன், நாளைக்கு என்ன வந்து பாருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. அதே டைம்ல அந்த சைனா பேசு நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு கிளம்பினதுமே 2 கார்ட்ஸ் கையில கன்னோட வரானுங்க. ராபின் ஷா உங்க கிட்ட பேசணும்னு சொன்னாருன்னு ஜானியவும் ஹீரோவையும் இங்க இருந்து நேரா பேஸ்மெண்ட்டுக்கு கொண்டு வரானுங்க. உடனே ராபின் ஷாவும், ஏப்பா நிறைய கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க, எதுக்காக இவ்ளோ இல்லீகலா நீங்க உள்ள வரணும்? சரி போனது போகட்டும், உங்ககிட்ட நிறைய காரணங்கள் இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது, என்ன கேட்கணுமோ அதை டைரக்டா கேளுங்க. என் அப்பா பேரு வால்டர், நீ தானே அவரை கொன்ன? சிரிச்சுக்கிட்டே ராபின் ஷாவும், தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, உங்க அப்பாவை வேலைக்கு வச்ச ஆளே நான் தான். எது வேலைக்கா? என்ன சொல்ற? எனக்கும் என் மனைவிக்கும் டிவோர்ஸ் ஆக போகுது, அதுக்கான ரீசன் மோனிகா வேற ஒருத்தன் கூட கனெக்ஷன்ல இருக்கான்னு தோணுச்சு, அதை கண்காணிக்கிறதுக்காக தான் வால்டர் கிட்ட பணத்தை கொடுத்தேன். ஆனா பாவம் யாரோ ஒரு சிலர் அவரை ரொம்ப கொடூரமா கொன்னுட்டாங்க. பரவாயில்லையே ராபின் ஷா, நல்ல கதை விடுற. இந்த பாரு லாஸ்டா மைக்கேல் ப்ளூ வேனோட நம்பர் லிஸ்ட கொடுக்கும் போது
அந்த லிஸ்ட்ல ஒரே ஒரு சைனாக்காரன் பேரு மட்டும் தான் இருந்துச்சு. உனக்கு கூட தெரியுமா, எகுசா டீமை சேர்ந்த எல்லாருமே சைனீஸ் மட்டும் தான். உங்ககிட்டயும் நிறைய எகுசா ஆளுங்க வேலை பாக்குறாங்கல்ல, இந்த பாருங்க ஏன் பாதுகாப்புக்காக நான் ஆட்களை வச்சிருக்கேன். அப்படியா, நம்புற மாதிரி இல்லையேன்னு டேபிள்ல வச்சிருந்த ஒரு சின்ன கிரனேடு, அதாவது வெடிகுண்டு எடுத்து நம்ம ஜானி தூக்கி போட்டு விளையாடிட்டு இருப்பான். இல்லை, அது டம்மி கிடையாதுடா, வேர்ல்டு வார் 2ல யூஸ் பண்ண உண்மையான வெடிகுண்டு. பின்ன கலட்டின தக்காளி உன் கையை செதறிடும். முதல்ல இங்க இருந்து 2 பேரும் கிளம்புங்கன்னு அமைதியா பேசி வழி அனுப்பி வைக்கிறான். இவ்வளவு பொறுமையா பேசுறானா, ஒருவேளை ராபின் ஷா தான் அப்பாவை கொல்லல போலன்னு வெளியில வந்தவன் நேரா அந்த மோனிகா இருக்கா இல்லையா, அவளை பாக்குறதுக்காக வாய்க்கி பில்டிங்க்கு வருவான். அப்ப எக்கச்சக்கமான கும்பல் அந்த இடத்துல கூடி இருக்காங்க. என்னடான்னு கூட்டத்தை விலக்கி பார்த்தா மோனிகா மாடியில இருந்து கீழே விழுந்திருப்பா போல. சம்பவ இடத்துலயே இறந்து போயிருக்கா. லாஸ்டா பேசின வரைக்குமே மோனிகா ரொம்ப தைரியமான பொண்ணு. அப்படி இருக்கும்போது அவ சாகணுங்கிற முடிவு எடுத்திருக்க மாட்டா. மேபி இந்த வேலையை பார்த்ததும் அந்த ராபின் ஷாவா தான் இருக்கும்னு தலைவன் முழு கோவத்துல அந்த ராபின் ஷாவோட வீட்டுக்கே கிளம்பிட்டான். வழியில வந்த ஒவ்வொரு செக்யூரிட்டி கார்ட்ஸையும் பையன் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல ஷாக்க கொடுத்து நம்மளால அதே இடத்துல படுக்க வச்சுட்டானுங்க. மயங்கறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ராபின் ஷா, எனக்கு தெரியும் உன்னோட பொண்டாட்டிய நீ தானடா கொன்ன, கண்டிப்பா என் அப்பாவையும் நீ தான் கொண்டிருப்ப. பதிலுக்கு ராபின் ஷாவும், இல்லப்பா நீ தப்பு கணக்கு போட்ட, எனக்கும் இந்த சம்பவங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, எனக்கு நிறைய வேலை இருக்கு, இலை இவனை பிடிச்சி ஜெயில போடுங்கன்னு ஜானிய ஸ்டேஷனுக்கு அனுப்பிட்டானுங்க. இருந்தாலும் அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த இடத்துக்கு கவர்னர் வராரு. ஜானி இப்பதான் ராபின் ஷா கிட்ட பேசி அவரை கன்வின்ஸ் பண்ண, பீட்டர் அங்கிள் உங்களுக்கு புரியுதா, அவன் தான் அவனோட மனைவியவே கொண்டிருக்கான், அந்த பொண்ணு ரொம்ப நல்லவ, அது மட்டும் இல்ல கண்டிப்பா என் அப்பாவையும் அவன் தான் கொண்டிருப்பான். இந்த பாரு ஜானி, எதுவா இருந்தாலும் அது உன் பிரச்சனை கிடையாது, எல்லாத்தையும் போலீஸ் பாத்துப்பாங்க, 2 நிமிஷம் தான், ஒரு சின்ன டாக்குமெண்ட் வேலை இருக்கு, அதை முடிச்சதுக்கு அப்புறம் உன்னை வெளியில விட்டுருவாங்க. ஆனா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியே ஆகணும். உங்க அப்பா வால்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா அவனுக்குள்ள இருந்த ஒரு சில தப்பான விஷயங்களால நான் அவங்கிட்ட பெருசா கனெக்ட் ஆகல. இருந்தாலும் கூட வால்டர் கிட்ட இல்லாத ஒண்ணு உன்கிட்ட இருக்கு, அதான் உன்னோட பிரதர். எப்பவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம வாழுங்கன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஜானியவும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. வெளியில வந்ததும் போதும் வழியில நம்ம ஹீரோ உட்கார்ந்துருக்கான். டே ஜானி நில்றா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசி ஆகணும். நீ ஒன்னும் பேசி கிளிக்க வேணாம், இது என்னோட வாழ்க்கை, நான் பாத்துப்பேன்னு சொல்லிட்டு வம்படியா தலைவன் வேகமா நடந்து போயிட்டு இருக்கான். ஜானி சொல்றத கேளு, நீ என்ன பண்ணாலும் சரி இறந்து போனவ அம்மா திரும்ப கிடைக்க மாட்டாங்க, எதையும் சரி பண்ணவும் முடியாது. இவன் ரொம்ப நார்மலா தான் இந்த வார்த்தையை சொல்லிருப்பான். ஆனா ஜானிக்கு இதை கேட்டு ட்ரிகர் ஆயிடுச்சு. ஆம்பிடுதாங்க அண்ணன் கூட பாரபட்சம்லயே அடி பொழந்து கட்டிட்டு இருக்கான். ஆரம்பத்துல என்னமோ சாலிடா அடி வாங்கினவன் திடீர்னு பார்த்தா தம்பிக்கான ஜானிய புரட்டி எடுக்கிறாங்க. 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறானுங்க. தலை குத்தா அடி விழுது. ஒரு கட்டத்துக்கு மேல தோல்வியை ஒத்துக்கிட்ட ஜானியும், இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான், என் அம்மா இறந்து போனப்ப அவங்க கடைசியா அழுதபடியே என்ன பார்த்து இறந்து போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த நேரத்துல என் அம்மாவை கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்க நீ ஹெல்ப் பண்ணிருக்கணும். ஆனா அதை விட்டுட்டு என்ன நீ ஜெயிலுக்கு அனுப்புன. எனக்கு நீ யாருமே இல்ல, யாரையும் நம்பாத அளவுக்கு நான் ஒன்ன நம்பினேன். ஆனா அது எல்லாமே பொய்ன்னு நீ நிரூபிச்சுட்ட. ஒரு நிமிஷம் அமைதியான ஹீரோவும், நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டடா, நீ நினைக்கிற மாதிரி உங்க அம்மாவை அந்த கேவோட ஆளுங்க கொல்லல, அது தெரியாம நீ அந்த கூட்டத்துக்குள்ளேயே போயிட்டு சண்டைய போட்ட. பதிலுக்கு அவங்க உன்னை கொலை பண்ற வெறியில சுத்தினானுங்க. நான் இருந்த நிலைமையில கண்டிப்பா என்னால தனியா உன்னை காப்பாத்திருக்க முடியாது. ஜெயில் தான் உனக்கு பாதுகாப்பானதுன்னு சொல்லிட்டு வேணும்னே உன்னை ஜெயிலுக்குள்ள அனுப்புன. மத்தபடி நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், இவ்வளவு நாள் உன்னை விட்டுட்டேன். ஆனா இதுக்கப்புறம் நீ என்ன முடிவெடுத்தாலும் சரி உனக்கு துணையா நான் இருப்பேன். இப்படி எல்லாம் பேசும்போது எமோஷனலி 2 பேருமே அட்டாச் ஆயிட்டாங்க. அப்புறம் என்ன, சண்டை முடிஞ்சு பொட்டாட்டம் பயவுள்ளைங்க வீட்டுக்கு வந்துட்டானுங்க. நம்ம ஹீரோ இருக்காங்களே, இவனுங்க பண்ண அலப்பறைய கேட்டா சும்மா இருப்பாங்களா? ஏண்டா தடிமாட்டு பயல்களா, இந்த வயசுல போய் சண்டை போடுவீங்களான்னு பச்சை பச்சையா கழுவி ஊத்துறாங்க. அப்பதான் சடனா ஒக்லஹோமால இருக்க ஜானியோட கேர்ள் ஃப்ரெண்டு, அதாங்க வேலண்டினா இருக்கால, அவ கால் பண்ணுவா. ஏய் செல்லம், எனக்கு தெரியும் என்ன நீ மிஸ் பண்றல. அந்த மாதிரி ஒரு அளவும் கிடையாது, நான் ஆக்சுவலா வீட்டுக்கு வந்தேன், எனக்கு ஒரு சில லெட்டர்ஸ் வந்திருக்குன்னாங்க, அதை எடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். அப்புறம் உனக்கு கூட லெட்டர் வந்திருக்குப்பா. அப்படியா, என்ன லெட்டர் அது? பேரு ஏதோ வால்டர்னு போட்டிருக்கு. இங்க தான் ஜானிக்கு ஒரு விஷயமே கிளிக் ஆகுது. முதல் முறையா இவன் வீட்டுல அந்த எக்குசாவோட டீம் வந்து அட்டாக் பண்ணும்போது உனக்கு ஒரு பார்சல் வந்திருக்கும், அது எங்கன்னு கேட்டுதான் விசாரிச்சிருப்பானுங்க. ஒருவேளை அவங்க தேடி வந்த பார்சல் தான் இப்ப வேலண்டினா கிட்ட கிடைச்சிருக்கு போலன்னு. செல்லம், அந்த கவருக்குள்ள என்ன இருக்கு? ஒரே ஒரு பழைய பென்ட்ரைவ். சரி, அப்படின்னா நீ இதை சேஃபா எடுத்துட்டு உடனே ஹவாய்க்கு வா. அட பாவி, நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து உங்ககிட்ட எத்தனை டைம் ஹவாய்க்கு என்ன கூட்டிட்டு போன்னு சொல்லிருப்பேன். ஆனா இப்ப நீ மட்டும் என்ன விட்டுட்டு தனியா ஹவாய்க்கு போயிட்டியா? இதுல நான் வேற வரணுமா? சரதான் போடா, செத்தாலும் சரி நான் அங்க வரவே மாட்டேன்னு சொல்லுவா. ஆனா பார்த்தா அடுத்த சீன்லயே வெக்கம் மானம் எல்லாத்தையும் விட்டுட்டு நேரா ஹவாய்க்கு வந்துட்டா. செல்லவனு கண்டுபிடிக்க போனா
அந்த புள்ள இவனை மதிக்கல. சரிடி செல்லம், பென்ட்ரைவுங்க இந்தா வச்சு கொண்டு கொடுப்பா. எலே பீக்கா, உள்ள என்ன ஏது இருக்குன்னு நீ தான் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் மறந்து பிடிச்ச வேலண்டினா நான் ஒரு நாள் தான் இங்க இருப்பேன். என் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நாளைக்கே நான் கிளம்பிடுவேன். இந்த மாதிரி வீம்பா பேசிட்டு கார்ல உட்காருவா. ஜானியும் முடிஞ்ச வரைக்கும் பேச ட்ரை பண்ணுவான். ஆனா அந்த புள்ள மதிக்கிற மாதிரியே இல்ல. பிரேக்கப்னு திரும்ப திரும்ப அதையே தான் சொல்லிட்டு இருக்கா. இதுக்கடையில பீக்கா கொண்டு வந்த பென்ட்ரைவை ஓபன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா அதுல ஒரு சில பாஸ்வேர்ட் கேக்குது. எப்பா இது என்னப்பா இவ்வளவு பாஸ்வேர்ட் கேக்குது, இது என்னன்னு எனக்கு தெரியலையே. அப்பதான் கூட இருக்க வேலண்டினாவும், டே முட்டா பேசு, இது பேங்க்ல ஒருத்தரோட அக்கௌண்ட பாதுகாக்கிறதுக்காக ஒரு சின்ன பாஸ் கீ கொடுப்பாங்க. அதுக்கான ஆக்சஸ் பென்ட்ரைவ் தான் இது. இது கிடைச்சா மட்டும்தான் யாரா இருந்தாலும் சரி அந்த அக்கௌண்ட்ல இருக்க பணத்தை எடுக்க முடியும். பிரச்சனை என்னன்னா இதுக்கான பாஸ்வேர்டு இப்ப நமக்கு தெரியாது. உடனே டக்குன்னு ஹீரோவுக்கு ஒரு ஐடியா. இறந்து போன அப்பாவோட பர்ஸ்ல இருந்து ஒரு துண்டு சீட் எடுத்திருப்பான். அதுல ஒரு சில லெட்டர்ஸ் எல்லாம் எழுதி இருக்கும் இல்லையா. சோ இப்ப அதை போட்டு பாருன்னு பீக்கா கிட்ட கொடுக்கும்போது சடனா பாருங்க இவங்களுக்கு பின்பக்கத்துல வந்த கார்கள் மேல எவனா ஒருத்தன் மிஷின் கண்ணை வச்சு சுட ஆரம்பிக்கிறான். ஏன் நம்ம ஹீரோவோட கார்லயும் ஓட்டைய போட்டானுங்க. தக்காளி யாரா அதுன்னு மேல பார்த்தா ஹெலிகாப்டர்ல வந்து சுடுறானுங்க. நம்ம ஆளுங்க கிட்ட இருக்கதோ பிஸ்டல். சரி சுட்டு சண்டை போட்டுதான் ஆகணும்னு அவன் கையில துப்பாக்கி எடுக்கிறான். இதுக்கடையில வேலண்டினா நான் வண்டியை ஓட்டுறேன்னு சீட்ல இவ உட்கார்றாங்க. சும்மா சொல்லக்கூடாது, அக்கா சும்மா வளைச்சு ஓட்டுவாங்க. நம்ம ஆளுங்க என்னதான் சுட்டாலும் கூட அந்த சாப்பருக்கு எதுவும் ஆகல. புல்லட் ப்ரூஃப் போல. போதாத குறைக்கு பைக்ல வேற ஒரு சில பேர் துரத்த ஆரம்பிக்கிறானுங்க. வேலண்டினா தன்னால முடிஞ்ச வரைக்கும் ரிவர்ஸ்லயே வண்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்கா. ஆனா அந்த பைக்கர்ஸ் பையலுங்க சும்மா இல்லங்க, துப்பாக்கி வச்சு சுட்டுக்கிட்டே இருக்கானுங்க. ஒரு லிமிட்டுக்கு மேல கடுப்பானவ, வாங்க தம்பிங்களா பக்கத்துல வந்து பேசுங்கன்னு படார்னு பிரேக் அடிக்க வண்டியில வந்தவனுங்க கார்ல ஏத்திட்டானுங்க. காரை என்னதான் லெஃப்ட் ரைட்னு திருப்பினாலும் கூட குரங்க விட மோசமா தொங்கிட்டு இருக்கானுங்க. அப்ப ஒருத்தன் சைடு வாக்குல தொங்கிட்டு இருப்பான். அவனை அப்படியே செவுத்தோட வச்சு அழுத்தும் போது உடம்பு நசுங்கி கையே தனியா பிஞ்சுக்கிட்டு வந்து அவன் கதை முடிஞ்சு. ரெண்டாவது ஆள நம்ம ஹீரோ தரையோட வச்சு அழுத்துவான் பாருங்க. அப்புறம் என்ன பாதி மண்டை தேஞ்சு அவன் கதை முடிஞ்சு. பைக்ல வந்த ரவுடி பசங்க கிட்ட இருந்த நம்ம ஆளுங்க மிஷின் கண்ணை தூக்கிட்டானுங்க. கடைசியா இருக்கக்கூடியது அந்த சாப்பர் மட்டும்தான். தக்காளி இப்பவாடா சண்டைக்குன்னு கரெக்டா சாப்பர் வர நேரத்துல ஜானி மிஷின் கண்ணை வச்சு டைவர்ட் பண்ணுவான். அந்த சின்ன கேப்ல ஹீரோ பிஸ்டலை வச்சு மிஷின் கண்ணை வச்சிருந்த ஆளை சுற்றுவான். அவன் சாகிறதுக்கு முன்னாடி கண்ணை திருப்ப வண்டியை ஓட்டிட்டு இருந்த பைலட் மேல பட்டுருச்சு. அப்புறம் என்னப்பா கட்டுப்பாட்டை இழந்து சாப்பர் அப்படியே நம்ம ஆளுங்க கார் பக்கமா விழுது. இருந்தாலும் கடைசி நிமிஷத்துல அங்க இருக்க டனலுக்குள்ள காரை விட்டு பயப்புள்ளைங்க எஸ்கேப் ஆயிட்டானுங்க. இந்த கலவரத்துக்கு மத்தியில பேப்பர்ல இருந்த பாஸ்வேர்டை போட்டு பீக்காவும் அந்த அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிட்டான். வேலண்டினாவும் அக்கௌண்ட்டை செக் பண்ணி பார்க்கும்போது நிறைய இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 12 மில்லியனுக்கான பணம் ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கா மாறி கடைசியில PA அப்படிங்கிற ஆளோட அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு. என்ன இது, இந்த பேரை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு நல்லா யோசிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது. ஹவாயோட கவர்னரா இருக்கான் பாத்தீங்களா பீட்டர், அவனோட ஷார்ட் நேம் தான் இந்த PA. ஆடா பாவி, அப்படின்னா இப்பதான் விஷயமே புரியுது. ராபின்சாவுக்கு இந்த ஹவாயில ஒரு பெரிய கேசினோ கட்டணுங்கிற ஆசை. ஆனா அதுக்கு தடையா இருக்கக்கூடியது அந்த பழங்குடி மக்கள். அவங்கள சமாளிக்கணும் அப்படின்னா கவர்னரோட அனுமதி தேவை. சோ தற்போதைய கவர்னரா இருக்கக்கூடிய பீட்டருக்கு 12 மில்லியன் லஞ்சமா கொடுத்திருக்கானுங்க. அதுவும் மாசம். அப்படின்னா வால்டரை சாகடிச்ச அந்த ப்ளூ வேன், அதுல இறந்து போன ஒரு உடம்பு இருந்திருக்குமே, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ராபின்ஷாவோட மனைவி தான் புருஷனை வேவு பார்க்க சொல்லிதான் வால்டரை வேலைக்கே வச்சிருப்பாங்க. ஆனா அந்த பையன் வேலையை பார்த்ததோட இல்லாம இந்த கருப்பு பணம் கைமாற விஷயத்த கண்டுபிடிச்சிருப்பான். அதனாலேயே ராபின்ஷாவோட அக்கௌண்ட்டை மிரட்டி ராபின்ஷாவோட ஒட்டுமொத்த பேங்க் டீடைல்ஸையும் அக்கௌண்டோட பாஸ்வேர்டையும் வாங்கியிருப்பான். இதை தெரிஞ்சுக்கக்கூடிய ராபின்ஷா யாருக்கிட்ட நீ அந்த கோட்ஸை கொடுத்தான அக்கௌண்ட்டை மிரட்டிருப்பான், டார்ச்சர் பண்ணிருப்பான். அதுக்கப்புறம் அவனை கொலை பண்ணி சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக வால்டரை சாகடிச்ச ப்ளூ வேன் இருக்குல்ல, அதுக்குள்ள அடிச்சு தூக்கி போட்டு அப்படியே கடலுக்குள்ளேயும் வீசிருப்பானுங்க. அந்த உடம்பத்தான் நம்ம போலீஸ் டீமும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. சாகிறதுக்கு முன்னாடி பென்ட்ரைவ் வால்டர் கிட்ட தான் இருக்குங்கிறத ராபின்ஷா தெரிஞ்சிருப்பான். அதனாலதான் வால்டரை கொலை பண்ணிருப்பாங்க, பென்ட்ரைவையும் தேடி இருப்பாங்க. இந்த உண்மை எல்லாமே இப்பதான் நம்ம ஆளுங்களுக்கு புரிய வருது. ஆனா பாவம் இது எதுவுமே தெரியாத கசின் நேரா பீட்டரை பார்த்து ஜானி கொடுத்த அந்த மேப் இருக்கு இல்லையா, அதை காட்டி பாத்தீங்களா இந்த இடத்துல ராபின்ஷா ஒரு பெரிய கேசினோவை கட்ட போறான். ஜானியும் ஹீரோவும் தான் இந்த விஷயத்த கண்டுபிடிச்சு எனக்கு சொன்னாங்க. சோ எப்படியாச்சும் நாம தான் இதெல்லாம் தடுத்தாகணும். ஆனா என்னம்மா, நான் மேல இருக்க வரைக்கும் கண்டிப்பா மக்களுக்கு ஆபத்து வராம நான் பாத்துப்பேன்னு பையன் உருட்டான உருட்டி அந்த மேப்பை என்கிட்டயே இருக்கட்டும்னு வாங்கிட்டு போயிடுவான். கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல உண்மை தெரிஞ்சு போன நம்ம ஹீரோவும் ஜானியும் வேலண்டினா பீக்காவை கூட்டிட்டு நேரா வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்க பொண்டாட்டி புள்ளைய காணோம். திங்ஸ் எல்லாம் வேற உடஞ்சு போயிருக்கு. மனைவியோட போன் வேற கீழே கிடக்கு. ஐயோ என்னாச்சு ஏதாச்சுன்னு ஃபுல்லா தேடி பார்க்கும்போது கபோர்டுக்குள்ள குட்டி பசங்க 2 பேர் மட்டும் ஒளிஞ்சிருக்காங்க. சொல்லும் அம்மாவுக்கு என்னாச்சுன்னு கேட்டா, அப்பா யாருன்னே தெரியலப்பா, ஒரு சில பேர் வந்தாங்க, அம்மாவையும் கசினையும் வலுக்கட்டாயமா தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்ப சடனா ராபின்ஷா ஜானியோட போனுக்கு வீடியோ கால் பண்ணுவா. என்ன பசங்களா எப்படி இருக்கீங்க, என் பென்ட்ரைவ் இப்ப உங்ககிட்ட தான் இருக்குன்னு தெரியும், ஒழுங்கு மரியாதையா அதை என்கிட்ட கொடுத்துட்டு தோ உங்களோட பச்சை கிளிகள்பா, அதான் ஹீரோயினும் கசினும் என்கிட்ட தான் இருக்காங்க. இவங்க உயிரோட வேணும்னா உங்ககிட்ட இருக்க பென்ட்ரைவும் பாஸ்வேர்டும் வேணும். இவ்வளவு நேரமா பெருசா சண்டை சச்சரவுலாம் வேணான்னு சொன்ன அண்ணங்கார படார்னு கோவம் வந்து
வந்து இந்த வீட்ல இருக்க ஒரு சீக்ரெட் ரூமோட கதவை திறக்கிறான். உள்ள பார்த்தா விதவிதமா ரகரகமா வெப்பன்ஸ் இருக்குது. ஏலே அண்ணா, என்னடா இது, இவ்வளவு நாளா இங்கேயே பதுக்கி வச்சிருந்த? ஆமா, பேசாம முதல்ல பேக்ல எல்லாத்தையும் பேக் பண்ண. தக்காளி ஒருத்தனை கூட உயிரோட விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நைட் டைம்ல நேரா பதுங்கி அந்த ராபின் ஷாவோட வீட்டுக்கு வரானுங்க. ஆக்சுவலா இவனுங்க கன்ல சைலன்சரை போட்டிருப்பானுங்க. சோ காவலுக்கு இருக்க ஒவ்வொரு ஆளுகளையும் பொட்டுன்னு போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கானுங்க. அதுலயும் நம்ம ஜானி இருக்கானே, சேட்டக்கார பையங்க, நிறைய எதிரிகள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு வேறொன்னே அங்க இருக்க காருக்குள்ள ஒரு ஓட்டையை போடுவான். கியா முயான்னு காரு கத்த ஆரம்பிக்குது. சத்தம் கேட்டு ஒட்டுமொத்த ஆளுங்களும் பக்கத்துல வரும்போது புதருக்குள்ள மறைஞ்சிருந்தவன் படார்னு அம்பட்டு பேரையும் சுட்டு போட்டு தள்ளிட்டான். சரி, இங்க கூட பரவாயில்ல, நம்ம ஹீரோ பில்டிங் குள்ள இருக்க ஒருத்தனை சுடலாம் ட்ரை பண்ணுவான். ஆனா குறுக்க புல்லட் ப்ரூஃப் கிளாஸ் இருக்கு. அதனால லைட்டா கண்ணாடியில கிராக் மட்டும் விழுது. அந்த காவலாளி பையன் சும்மா இருக்க வேண்டியதானே, என்னடா அது கிராக்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு கதவை திறந்துருவான். அப்புறம் என்ன, மாட்டனா பம்பர கட்ட மாட்டேயான்னு கரெக்டா குறி வச்சு மண்டையில ஒரு ஷாட். அவன் சொல்லி முடிஞ்சு பேஸ்மெண்ட்ல இருக்கக்கூடிய வில்ல ஆளுங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்கிற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிட்டு கடைசியா இருக்கக்கூடிய எக்குசாங்கிற சைனீஸ் டீமை களத்துல இறங்குறான். நம்ம ஹீரோ தனி ஆளா ஒரு 10 பேர் கூட தமத்துண்டு ஷாட் கனை வச்சுக்கிட்டு சண்டைக்குள்ள இறங்குறான். அந்த பயலுங்க என்னடானா பட்டாகத்தி, உருட்டுக்கட்டை, பேட்டுன்னு விதவிதமாக கொண்டு வரானுங்க. இருந்தாலும் அவனுங்க எல்லாரையும் சமாளிச்சுட்டு ஒரு வழியா நம்ம ஆளுங்க பேஸ்மெண்ட்டுக்கே வந்துட்டானுங்க. கசினையும் பொண்டாட்டியவும் காப்பாத்தியாச்சு. ஆனா பாருங்க, அந்த ராபின் ஷாவை இங்க காணோம். உடனே ஜானியும், ராபின் ஷா கண்டிப்பா இந்த வழியா தான் தப்பிச்சு போயிருப்பான், நான் வெளியில போய் பாக்குறேன், நீ கசினையும் அண்ணியவும் பாதுகாப்பா வெளியில அனுப்பி வைன்னு ஆளுக்கு ஒரு பக்கத்துல பிரிஞ்சிருவாங்க. அப்பதான் மறைஞ்சிருந்து ஏற்கனவே நம்ம ஹீரோ கிட்ட பேசின இந்த சைனீஸ் கேங்கோட தலைவன் மார்க் மாயாண்டி களத்துக்குள்ள இறங்குறான். கையில அம்மா பெரிய நிஞ்சா வாழ வச்சிருக்காங்க. முழங்காலுக்கு மேல ஒரு வெட்டு. பதிலுக்கு நம்மளும் சும்மா கிடையாது, ஒரு உருட்டுக்கட்டை எடுத்து சண்டைக்குள்ள இறங்குறான். இங்க பஞ்சாயத்து நடக்கக்கூடிய இதே டைம்ல அந்த ராபின் ஷா இருக்கா இல்லையா, அவன் ஒரு போட் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆக பாக்குறான். கடைசி நிமிஷத்துல ஜானி உள்ள பூந்து அந்த பயல லாக் பண்ணிட்டான். ஆனா நினைச்ச மாதிரி அந்த ராபின் ஷா சும்மா கிடையாது, சண்டை போறதுல திறமையான ஆளு. ஜானியை போட்டு லெப்ட் ரைட்னு பொளந்து வாங்கிட்டு இருக்கான். இந்த பக்கத்துல நம்ம ஹீரோ சண்டையை முடிச்சுட்டு அந்த சைனாக்காரன் வச்சிருந்த கத்தி எடுத்து அந்த பயலோட முதுகுல ஒரு ஏத்து, அதோட விடல அதே வாழை அப்படியே வளைச்சு பிடிச்சு அவன் மூஞ்சில ஒரு வெட்டு. இங்க சொல்லி முடிஞ்சா இப்ப ஜானிக்கு என்னாச்சுன்னு பார்த்தா, ராபின் ஷா மாலை போட்டு பொளந்து மீனை கொக்கி போட்டு பிடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கம்பியை வச்சு ஷோல்டர்லயே ஓட்டைய போட்டான். ரத்த வெள்ளத்தால நம்ம தலைவன் டயர்ட் ஆயிட்டான். இப்பதான் இந்த வில்லா ஒரு விஷயத்தையே சொல்லுவான், உங்க அப்பா வால்டரை நான் தான் கொன்னேன், ஏன்னா அவன் பார்க்க கூடாத நிறைய விஷயங்களை பார்த்துட்டான்ப்பா. எவ்வளவு நாள் நானும் நல்லவனாவே நடிக்கிறத, கடைசியில நீ உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு தானே ஆகணும். சரி, டைம் ஆயிடுச்சு, பார்த்து பத்திரமா போயிட்டு வான துப்பாக்கியால சுடலாமேன்னு கைய நீட்டும் போது சடனா ஜானிய பாருங்க, சிரிக்கிறான். என்னடா சாக போறன்னு பயம் வந்துருச்சா? இல்லையே, சந்தோஷமா இருக்கு. நீ சாக போறத நினைச்சு, ஏன்னா நான் ஆல்ரெடி புடுங்கிட்டேன். என்னத்த புடுங்கன, இதோ ஒரு ரூம்ல இருந்து கொண்டு வந்த வெடிகுண்டோட பின்ன இந்தா வச்சுக்கோன்னு பக்கத்துல இருக்க ஃபியூல் கேன் மேல பாம்பு போட, அது வெடிச்ச வேகத்துக்கு ஜானி நேரா அங்க இருக்க ஆத்துக்குள்ள விழுந்து மயங்கிட்டான். ஆனா பாவம், சம்பவத்திலேயே இந்த வில்ல சோலி முடிஞ்சு கடைசி நிமிஷத்துல உள்ள வந்த ஹீரோ தண்ணிக்குள்ள இறங்கி ஜானியை காப்பாத்திட்டு வெளியில வந்துருவான். நல்ல வேலை, நம்மளுக்கு இன்னும் முழுசா உயிர் போகல. பீட்டர் பண்ண குற்றத்துக்காக ஆதாரத்தோட போலீஸ் அவனை கைது பண்றாங்க. அப்புறம் என்ன, பிரச்சனை முடிஞ்சதால ஒரு ஃபேமிலியா நம்ம ஆளுங்க ஜாலியா இருப்பாங்க. அப்பதான் இறந்து போன அம்மாவோட போட்டோவை பாக்குற ஜானி, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேமா, உங்களுக்கு தெரியாதுல்ல, வேலண்டினா உங்களை மாதிரியே ரொம்ப அழகானவ. எங்களுக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா அவளுக்கு பிடிச்ச மாதிரி என்ன நான் மாத்திப்பேன். இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த கேங்ஸ்டரான மிஸ்டர் கே அப்படிங்கிற ஆளு வரான். இப்பதான் இவன் ஒரு ட்விஸ்டா ரிவீல் பண்ணுவான். ஆக்சுவலா நான் உன்னை கொல்லாம விட்டதுக்கான ரீசன், இவ்வளவு நாளா இந்த ஹவாயை எங்களோட கட்டுப்பாடுக்குள்ள வச்சிருந்தோம். ஆனா இடையில அந்த ராபின் ஷா எக்குசாங்கிற டீமை உள்ள கொண்டு வந்தான். எங்களால வெளியில ஒழுங்கா பொழப்ப கூட நடத்த முடியல. டைரக்டா எங்களால சண்டை போட்டு அந்த எக்குசா டீமையும் அழிக்க முடியாது. அதனாலதான் உன்னை உயிரோட விட்டு உன் அண்ணன் உதவியால ஒட்டுமொத்த டீமையும் அடிச்சு விட்டோம். அப்புறம் நீ பண்ண இந்த உதவிக்காக உன் அம்மாவை கொன்ன கொலைகாரன், அவனோட பேர் இந்த பேப்பர்ல இருக்கு, வாய்ப்பு கிடைச்சா மறுபடியும் பார்க்கலாம்னு சொல்லிட்டு கே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் ஜானியும் ஹீரோ கிட்ட அந்த பேப்பரை கொடுத்து, என் அம்மாவை கொன்ன கொலைகாரனோட பேரு இதுதான். ஒரு நிமிஷம் அமைதியான ஹீரோவும், இந்த பாரு, உனக்கு துணையா இருக்க வேண்டிய நேரங்கள்ல நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிருக்கேன். ஆனா மறுபடியும் அதே தப்ப பண்ண மாட்டேன். உனக்கு என்ன தோணுதோ பண்ண, உனக்கு பக்க பலமா நான் இருப்பேன் அப்படின்னா படம் இன்னும் முடியல. அண்ணன் தம்பி வேண்டா விருப்பா இருக்கும் போதே சேட்டையை கொடுத்தானுங்க. இப்ப 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தா சும்மாவா இருப்பாங்க? அடுத்த சம்பவத்துக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு இன்டைரக்டா சொல்லி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. நான் சொன்ன கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பை பை, தேங்க்யூ, லவ் யூ ஆல்.